டேய் உனக்கு சொல்ல மறந்துட்டேன் பாரு. என்ன விஷயம்ப்பா? ஃப்ரீ கேம்ப் ரன் பண்றோம்டா. நல்ல விஷயம். அதில் முதல்ல சொல்ல நீங்க ஹெல்த் பேராமீட்டர் செக் பண்ணி லெவல் தெரிஞ்சுக்கலாம். என்ன செக் பண்ணுங்க அங்க வந்தா? வெயிட், ஃபேட், விசல் ஃபேட், பிஎம்ஐ, பிஎம்ஆர், மெட்டபாலிக், மசில் எல்லாம் செக் பண்ணி லெவல் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான விஷயம். இதுல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன வர முடியாது. நான் வீட்டுல கேட்டு தான் வரணும். நான் வீட்டுல கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன் நான். அப்படியா? நீ வீட்டுல மட்டும் சாப்பிடியா இல்ல வெளியே போய் சாப்பிடியா? அதெல்லாம் இப்ப வெளியே போய் சாப்பிடாம இருப்பேன். வெளியே போய் சாப்பிடலாம். சரி, வீட்டுல மட்டும் டீ காஃபி குடிப்பியா இல்ல வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கற டீ காஃபி? வெளியே போனாலும் டீ காஃபி நிறைய குடிப்பேன். வீட்டுல வெளியே நல்லா இருக்கு. இந்த மேட்ச் விளையாட போறதெல்லாம் வந்து வர அதெல்லாம் போயிடுவேன். சொல்லாம போயிடுறேன். சரி, அப்ப இதெல்லாம் வந்து வீட்டுக்கு சொல்லிட்டு தான் போவியா இல்ல வீட்டுக்கு சொல்லாம போயிட்டு வரியா? அதாவது என்னென்ன சொல்றான் பாருங்க. கெட்ட விஷயத்துக்குலாம் சொல்லாம போயிடுவேன். நல்ல விஷயம் சொல்லிட்டு தான் போவேன். சரி, அதுக்கு தான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த கேம்புக்கு ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. எல்லா பேரும் செக் பண்ணி யாராவது எவ்வளவு இருக்குன்னு அது டீட்டெயிலாக சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்து ஒரு குரூப் மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ யாருக்கு நீட் இருக்குது, யார் ஆரம்பிக்கலாம், இதை பத்தி என்னெல்லாம் டவுட் இருக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியா மாறிடலாம். நல்ல விஷயம்ப்பா. ஃபேமிலி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் வந்து சிறப்பான விஷயம். ஆமா, இதே நான் வீட்டில் போய் பேசுறேன். பேசிட்டு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு ஹெல்த்தியா மாறணும் கூட்டம் பாடுறா. நீ எல்லாம் எத்தனை வருஷம் நீ எல்லாம் மாற மாட்டா. போலாம்.